இந்த வருஷம் மதர்ஸ் டே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல்லா போச்சு. அதுதான் ஸ்பெஷலே அன்னைக்கு. ஃபர்ஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில போலாமான்லாம் கேட்டாரு. பிளானுமே பண்ணோம். அதுக்கப்புறம் யோசிச்சேன், கண்டிப்பா வெளியில கிளம்பணும் அப்படின்னா நேரத்தில எந்திரிக்கணும். 2 குட்டீஸ வந்து கிளப்பணும். அப்புறம் வெயில் அடிக்குது, மழை பெய்யுது. கிளைமேட் வந்து மாறி மாறி இருக்கு. ஸோ எதுக்கு ரிஸ்க்கு வேண்டான்னு சொல்லிட்டு, நாங்க பொறுமையா சமைச்சு வைக்கிறோம். மத்தியானம் வந்து சாப்பிட்டு மட்டும் போங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா, அவரு எப்பயுமே லஞ்ச் எடுத்துட்டு போயிருவாரு. ஸோ சண்டே அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு சொன்னேன். ஸோ காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இட்லியும், சிக்கன் குழம்பும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லஞ்சுக்குமே வந்து சிக்கன் குழம்பு வச்சுட்டோம். கூடவே பார்த்தீங்கன்னா, பிரியாணியும், அதுக்கப்புறம் வந்து ரத்த பொரியலும் என் தம்பி பண்ணியிருந்தான். ஸோ அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நேத்து ரொம்ப ஸ்லோவா, பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு டேவே. நிலன் குட்டி, ரியா குட்டி கூட நான் வந்து கொஞ்சம் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எந்த வீடியோவுமே நான் பிளான் பண்ணல. நெறையா ஒர்க்ஸ் இருக்கு. ஒரு சில பிராண்ட்ஸ்க்குலாம் வீடியோ எடுத்து குடுக்க வேண்டியது இருக்கு. இருந்தாலும் ஒரு நாள் வந்து ரெஸ்ட்டு நம்மளும் எடுத்துப்போம்ன்னு சொல்லி எனக்கு வந்து அப்படிதான் போச்சு. உங்க எல்லாருக்கும் மதர்ஸ் டே எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து என் கூட ஷேர் பண்ணுங்க. 9 கேரட் ஸ்டெட்டோட வெயிட்டு, அதோட காஸ்ட்லாம் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா வெப்சைட்ல ஆர்டர் பண்ணேங்க. அதில வந்து வெயிட் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணவே இல்ல. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, நான் 4700 பே பண்ணேன். ஷிப்பிங் சார்ஜஸோட சேர்த்தி.